அடடா, அம்மாவோட உடம்புல இருந்து ரத்தம் வருது. நானும் இன்னும் சின்ன பையனா இருக்கேன். அவங்கள காப்பாத்த இன்னும் பாதி ஆற்றலாச்சும் தேவைப்படுமே. அம்மா எழுந்துட்டீங்களா? நீ யாரு? என்னுடைய குழந்தையா? என்ன மன்னிச்சிரு. உன்னை பாதுகாக்காம விட்டது ஏன் தப்புதான். தயவு செஞ்சு பயப்படாதீங்கம்மா. நம்ம போய் டோடோவை கண்டுபிடிப்போம். அவன் நம்மளை நிச்சயமா பாதுகாப்பான். அம்மாக்கும் பையனுக்கும் இடையில பாசம் பொங்கி வழியுது போல. தப்பாச்சு. இன்னைக்கு நீங்க 2 பேரும் சாக போறீங்க. அப்பா, காப்பாத்துங்க. என் வயித்துல வளர்றத டிராகன் குடும்பத்துடைய குழந்தை. என்னங்க, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இவளை நம்ம இப்படி மோசமா நடத்துறது அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்க நம்மள சும்மா விட மாட்டாங்க. எங்களால உன்னை அப்படியே சும்மா விட முடியாது. இதெல்லாம் உன் தலை எடுத்து நீ ஏத்துக்க. வேற வழி இல்ல. அப்பா, அவ எனக்கு சேர வேண்டியதை அபகரிக்கிறத பாக்குறப்ப உங்களால எப்படி பொறுத்துக்க முடியுது? நானும் உங்களுக்கு பிறந்த பொண்ணு தானப்பா. நான் உங்களை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னையும் என் குழந்தையும் நீங்க காப்பாத்துங்க. உனக்கெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்லிக்க தகுதியே கிடையாது. இன்னையில இருந்து என் பொண்ணுன்னா அது ஜான்சி மட்டும்தான். அந்த காலத்துல உன் அம்மாவோட கழுத்தை மிதிச்சு அவளை கொன்னுதான் அவ இடத்துக்கு நான் வந்தேன். இப்ப என் பொண்ணு ஒண்ணு மிதிச்சு உன்னோட இடத்துக்கு வர போறா. அதுக்கப்புறம் இந்த மொத்த ஊருக்குமே அவதான் அரசி ஆக போறா. இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்? போதும், நீ செத்து போ. இல்ல.